எக்ஸோடஸ் டிவி தொகுத்து வழங்கும் அருளுரை துளிகள். அன்பான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் எக்ஸோடஸ் டிவியின் அருளுரை துளிகள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் மற்றும் ஷேர் செய்து மற்றவர்களும் தேவனுடைய வார்த்தையால் ஆசீர்வாதம் பெற உதவுங்கள். தேவனுடைய திருநாமம் மகிமைப்படுவதாக. மீண்டுமாக இந்த அருளுரை துளிகளின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் ஆவியின் கனியை குறித்து சிந்திக்க இருக்கின்றோம். குறிப்பாக இந்த ஆவியின் கனியை குறித்த அறிமுக காரியங்களை சிந்திக்க இருக்கின்றோம். இந்த ஆவியின் கனியை குறித்து நாம் கலாத்தியர் 5வது அதிகாரம் 22 மற்றும் 23 ஆகிய இரு வசனங்களில் பார்க்கின்றோம். இது நமக்கு பரிச்சயப்பட்ட ஒரு பகுதியாக காரியமாக இருக்கிறது. இந்த பகுதியோடு தொடர்புடைய இன்னொரு பகுதி யோவான் எழுதின நற்செய்தி நூல் 15வது அதிகாரம் 4 மற்றும் 5 ஆகிய இரு வசனங்கள். இந்த இரண்டு பகுதிகளும் தொடர்புடைய பகுதிகள் என்று நாம் சொல்ல முடியும். பிரியமானவர்களே, இந்த ஆவியின் கனி என்பது பரிசுத்த ஆவியானவரால் உருவாக்கப்படும் கிறிஸ்துவை போன்ற குணநலனாக காணப்படுகிறது. மீண்டுமாக சொல்லுகிறேன், இந்த ஆவியின் கனி பரிசுத்த ஆவியானவரால் உருவாக்கப்படும் கிறிஸ்துவை போன்ற குணநலனாக காணப்படுகிறது. பிரியமானவர்களே, இந்த ஆவியின் கனியின் வளர்ச்சி என்பது நாம் ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்முடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட நாளிலிருந்து ஆரம்பமாகக்கூடியதாக இருக்கிறது, ஆரம்பமாயிருக்க வேண்டும். பிரியமானவர்களே, இந்த ஆவியின் கனி, அதாவது ஒரு மனிதனில் ஆவியின் கனியை உருவாக்குவது என்பது பரிசுத்த ஆவியானவராலேயே சாத்தியமான ஒன்றாக காணப்படுகிறது. ஆகவே ரட்சிக்கப்பட்டவர்கள் மட்டுமே இந்த குணநலனை, ஆவியின் கனியை அடைய முடியும் என்று நாம் சொல்ல முடியும். பிரியமானவர்களே, ஒன்றை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் ரட்சிக்கப்படும் போது நமக்குள் வந்து வாசம் பண்ணுகிற, அகவாசம் பண்ணுகின்ற ஆவியானவராலேயே இந்த ஆவியின் கனி என்கிற குணநலன் ஆரம்பமாகக்கூடியதாக இருக்கிறது. நாம் ரட்சிக்கப்பட்ட பொழுதே ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வந்து அகவாசம் செய்கிறார். அதை எபேசியர் 1:13 படி நாம் உறுதியாக நம்ப முடியும், அதில் உறுதியாக இருக்க முடியும். ஆகவே நாம் ரட்சிக்கப்படும் போது நமக்குள் வந்து அகவாசம் பண்ணுகின்ற பரிசுத்த ஆவியாகிய தேவன் இந்த ஆவியின் கனியை நமக்குள் தொடங்கக்கூடியவராக இருக்கிறார். இதனுடைய பிரதான நோக்கம்தான் என்ன என்று நாம் பார்க்கும் பொழுது, அதை ரோமர் 8வது அதிகாரம் 28 மற்றும் 29 ஆகிய வசனங்களில் நாம் காண முடியும். அதாவது, பிதாவாகிய தேவன் ரட்சிக்கப்பட்ட நம்மை குறித்து, அவருடைய பிள்ளைகளை குறித்து அவருடைய சித்தம் என்னவென்றால், பிரதான சித்தம், முதன்மையான சித்தம் என்னவென்றால், அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை போல நாமும் மாற வேண்டும், மறுரூபப்பட வேண்டும் என்பதுதான். ஆகவேதான் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக இந்த குணநலனை, ஆவியின் கனியை நமக்குள் அவர் தொடங்கக்கூடியவராக இருக்கிறார். ஆகவேதான் நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், இந்த கனி ஆவியானவரால் உருவாக்கப்படும் கிறிஸ்துவை போன்ற குணநலனாக இருக்கிறது என்று நான் உங்களுக்கு சொன்னேன். ஆகவே தேவனுடைய நம்மை குறித்த பிரதான முதன்மையான நோக்கம் என்னவெனில், அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை போல நாம் இந்த உலகத்தில் நாளுக்கு நாள் மறுரூபப்பட வேண்டும். நாளொரு மேனி பொழுதொரு வண்ணம், அதுதான் சரியான வளர்ச்சி. அதே போல தேவன் ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து நாம் அவருடைய குமாரனை போல மாற வேண்டும், உருமாற வேண்டும் என்று நம்மிடத்தில்
விருப்பமுடையவராக அவர் காணப்படுகிறார். நாம் ரட்சிக்கப்பட்ட போது ஒரு மலை அடிவாரத்தின் கீழாக நிற்கிறோம். அன்றைய தினத்திலிருந்து நாம் அந்த மலையினுடைய கொடுமுடியாகிய கிறிஸ்துவின் சாயல் என்பதை நோக்கி நாம் வளர்ந்து கொண்டே இருக்கிறோம், வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, நாம் ரட்சிக்கப்பட்ட போது இந்த பயணத்தை ஆரம்பித்தோம், உண்மைதான். ஆனால் இடையில் சோர்ந்து பலவீனப்பட்டு அப்படியே நின்று விட்டோம், உறங்கிவிட்டோம். இது தேவனுக்கு பிரியமானது அல்ல. ஏனெனில் தேவனுக்கு நம்மை குறித்த நோக்கம் என்ன? அவருடைய குமாரன் அல்லது அவருடைய குமாரனின் சாயல் என்கிற கொடுமுடியை நோக்கி நாம் நகர வேண்டும், முன்னேற வேண்டும் என்பதுதான். உண்மையில் இந்த உலகத்தில் நாம் மரிக்கும் வரை அல்லது கிறிஸ்துவானவரை முகமுகமாய் சந்திக்கும் வரை முழுமையான கிறிஸ்துவின் சாயலை அடைய முடியாது, உண்மைதான். இருப்பினும் நாம் முயற்சி செய்ய வேண்டும். நம்மை குறித்த பிதாவினுடைய தேவனுடைய அந்த விருப்பத்தை நாம் நிறைவேற்ற முயற்சிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதுதான் முக்கியம். அந்த முயற்சியை இறைவன் பாராட்டக்கூடியவராக, அதற்கு உதவி செய்யக்கூடியவராக அவர் காணப்படுகிறார். ஆகவே பிரியமானவர்களே, நாம் நம்முடைய வாழ்க்கையை குறித்து சிந்திப்போம். நாம் எந்த இடத்தில் நின்றோமோ விட்டோமோ அதிலிருந்து நாம் மீண்டும் ஆவியானவரின் பலத்தோட கூட மறுபடியும் கிறிஸ்துவின் சாயலை நோக்கிய நம்முடைய பயணத்தை தொடங்க வேண்டும். இன்னொன்றையும் இங்கே நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு அநேகர் பலவிதமான ஊழியங்கள் செய்கிறார்கள், பலவிதமான சாதனைகளை புரிகிறார்கள். அதாவது கிறிஸ்தவ உலகத்தில் கர்த்தருக்காக என்கிற ரீதியிலே பல ஊழியங்களையும் சாதனைகளையும் செய்கிறார்கள். ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், அவைகளை காட்டிலும் இறைவனுக்கு நம்மிடத்தில் முதன்மையானது ஆவியின் கனி என்கிற குணநலனில் நாம் வளர வேண்டும், முன்னேற வேண்டும் என்பதுதான். எவ்வளவுதான் ஊழியங்கள் செய்தாலும் சாதனைகள் செய்தாலும் ஆவியின் கனி என்பது நம்மிடத்தில் இல்லையானால் நமக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. நமக்கு மட்டுமல்ல, பிறருக்கும் இல்லை, நம் மூலமாக தேவனுக்கும் இல்லை. ஏனெனில் தேவனின் முதன்மையான நோக்கம் என்ன? நாம் இந்த ஆவியின் கனியில் வளர்ந்தேற வேண்டும் என்பதுதான். இந்த ஆவியின் கனி இல்லாமலேயே நாம் பலவித ஊழியங்களையும் சாதனைகளையும் செய்ய முடியும், மாற்று கருத்து இல்லை. ஆனால் அவைகள் எவ்வளவாக சிறப்பானவைகளாக இருந்தாலும் கூட ஆவியின் கனி என்பது இல்லையானால் அதில் ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஆகவே நம்முடைய வாழ்க்கையை பரிசோதித்து பார்க்கலாம். இன்றைக்கு நாம் இந்த ஆவியின் கனி என்கிற குணநலனின் அறிமுக காரியத்தை தான் பார்த்திருக்கிறோம். இனி வரும் காலங்களில் சில காணொளிகளின் வாயிலாக தொடர்ச்சியை இந்த பகுதியை குறித்து இன்னும் சற்று விளக்கமாக நாம் நம்முடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக சிந்திக்கலாம். இன்றைக்கு சிந்தித்த இந்த ஆவியின் கனியை பற்றிய இந்த அறிமுக உரையை நாம் நம்முடைய மனதில் நிறுத்தி அசை போட்டு நம்முடைய வாழ்க்கை இறைவனுக்கு முன்பாக உகந்ததாக, அவர் விரும்புவது போல அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றக்கூடியதாக இருக்கிறதா என்பதை சிந்தித்து ஆராய்ந்து பார்த்து வரும் காலங்களில் நம்முடைய வாழ்க்கை இறைவனுக்கு உகந்த வாழ்க்கையாக கட்டமைப்போமாக. இறைவனுடைய நாமம் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் மகிமைப்படுவதாக.